உலகமே உற்று நோக்கிய ஜல்லிக்கட்டு போட்டியிற்கான அந்த போராட்டத்தில் வன்முறை நிகழ்ந்தது. அந்த வன்முறைக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது, யார் காரணம், இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து திரு ஜவஹர் அலி அவர்கள் வணக்கம். சிபிஎம்மிலிருந்து திரு கனகராஜ் அவர்கள் வணக்கம். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு உமாபதி அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு கனகராஜ், உங்களிடமிருந்து தான் ஆரம்பிக்கணும். முதல்வரினுடைய விளக்க உரை சட்டமன்றத்தில் பார்க்கிற போது அவர் நீண்ட நெடிய விளக்கம் தரார். எப்படிலாம் நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம், அவர் டெல்லிக்கு சென்றது, என்னவெல்லாம் நடந்ததுன்னு பட்டியலிட்டுட்டு இந்த விவாதத்தினுடைய கூர்மைக்கு அவர் வரார். அவர் என்ன சொல்றாருன்னா, குடியரசு தினத்திற்கு கருப்பு கொடி காட்டுதல், குடியரசு தினத்தையே சீர்குலைத்தல், தனிநாடு கேட்கக்கூடிய கோரிக்கை, அது ரொம்ப குறிப்பாக அவர் பயன்படுத்துகிறது. ஒசாமா பின்லேடன் படத்தெல்லாம் வச்சிருந்தாங்க, வேறு வழியே இல்லை, குறைந்தபட்ச பலப்பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கின்றார். இதை நீங்கள் மறுக்க முடியுமா? நம்முடைய முதலமைச்சருடைய பேச்சுக்களில் சமீபத்தில் வேறு வாடை அடிக்கிறது. அவர் வேறு யாரோ அந்த அதிமுகவில் இல்லாதவர்கள் எழுதி கொடுத்த விஷயங்களை அவர் பேசுகிறார் என்று நினைக்கிறேன். பொதுவாக காவல்துறை எழுதி கொடுப்பதை அவர் பேசுவார். ஆனால் அதையும் தாண்டி இந்த வேறு சில விஷயங்கள், தேச விரோத சக்திகள், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். நான் அதுக்குள்ளெல்லாம் போகலை. அப்படி யாராவது பண்ணியிருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை, வேறு யாரோ எழுதி கொடுத்ததை பேசுகிறார்னா யார் எழுதி? ஒரு முதலமைச்சர் யார் எழுதி கொடுத்ததை பேச? நீங்கள் அது யார் எழுதி கொடுத்ததை பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், இதில் இருக்கக்கூடிய பின்னால் வரக்கூடிய வார்த்தைகள் முழுவதும் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வார்த்தை பிரயோகங்கள் இதற்குள் விரவி கிடக்கிறது. நான் அந்த விஷயத்துக்குள்ளே பிறகு வாரேன். இப்போ தனித்தமிழ்நாடு கோரிக்கை ஒரு கட்சியை வைத்திருந்தது. இவங்க யாரை தலைவர்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ, அண்ணா அவர்கள் ரொம்ப காலம் அவர் திமுகவில் இருந்தபோது தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைத்திருந்தார். நீங்கள் ஒரு நபர்கள் அல்ல, ஒரு ஸ்தாபனம். பட் இதில் அப்படி யாராவது சொல்லியிருந்தால் இன்றைக்கி சட்டவிரோதம் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்வர் இன்றைக்கி இப்படி சொல்கிறார். அந்த பகுதியில் இது முழுவதையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் மயிலாப்பூர் டெபுட்டி கமிஷனர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன். அவர் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். வன்முறை எப்போது ஆரம்பமானது என்பதை அவர் சொல்லிக்கொண்டு வருகிறார். 5000 பேர் இருந்தாங்க 23ஆம் தேதி காலையில். நாங்கள் பர்சுவேட் பண்ணோம். ஒரு 1500 பேரை தவிர மற்ற எல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் வன்முறையாளர்கள்னு சொல்கிறீங்களே, அவங்க எங்கேருந்து வந்தாங்க? இந்த ஓடிப்போய் வெளியே போனவர்களை வெளியிலிருந்து வந்த கொஞ்சம் பேர் உள்ளே கொண்டுட்டு வந்து அவங்கள பிடிச்சு வலுக்கட்டாயமாக திரும்ப கொண்டு வந்தாங்க. அவர்கள்தான் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று யார் சொன்னது? அந்த ஏரியாவில் பொறுப்பாக இருந்த டெபுட்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. அவர் என்ன சொல்லலை, இங்கேயே உள்ள ஆள் இருந்தாங்கன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. அப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொன்னால், இவர் ஏன் இந்த பிரயோகங்களை பயன்படுத்த இல்லை? முதலமைச்சரினுடைய விளக்கத்திலே பார்த்தீங்கன்னா, அவர் இந்த சமூக விரோதிகள்ன்ற சொல்ல எங்கிருந்து எடுக்கிறாருன்னா, திரும்பவும் அவர் அதற்கு ஆதாரமாக ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய முகநூல் பக்கத்தில் இருந்து அவர் சொன்னதை அதற்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். ஏங்க, ஒரு முதலமைச்சர் ரொம்ப மோசம். அவர் அதை பேசியிருந்தார். நான் அதை சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. தனக்கு உளவுத்துறை இருக்கிறது, இவ்வளவு பெரிய அம்சங்கள் இருக்கிறது, ஒரு பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அப்போது இது ஆரம்பத்தில் அவங்க போட்ட பாட்டெல்லாம் சரிதானா? இவர் ஏற்றுக்கொள்கிறாரா? எவ்வளவு மோசமான விஷயம்! இதில் முழுவதும் வன்மம் விரவி கிடக்கிறது. காவல்துறை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்டூழியத்தை மறைப்பதற்காகத்தான் முதலமைச்சர் இன்றைய தினம் இப்படி சொல்லுகிறார். நான் மீண்டும் திரு கனகராஜ், பேச்சுவார்த்தை நடக்குது, கலைந்து போங்கன்றாங்க. முதல் 6 நாட்கள் ஒரு சுமூகமான உறவு இருக்கு, திரும்ப கலைஞ்சு போயிடுங்க, அவ்வளவுதான், எல்லாம் நிரந்தர சட்டம் ஆயிடும்லாம் விளக்கம் நாங்கள் தருகிறோம் நேரம். அதற்கு பிறகும் சிலர் விடல, போறவங்களை கூட விடல. அங்குதான் அந்த புள்ளி, வன்முறைக்கான புள்ளின்றதான் முதல்வரினுடைய அறிக்கையின் சாராம்சம். நான் சொல்றேன், அதை ஓவசி அதை முழுவதுமாக பார்த்து கொண்டிருந்த டெபுட்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் அவர் தானே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் தர முடியும். அவர் சொல்லலையே அந்த கூட்டத்துக்குள்ள சமூக விரோதிகள், தேச விரோத சக்திகள் இருந்தது என்று சொல்லையே. இன்னொன்று, பொதுவாக நம்முடைய முதலமைச்சருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், இதுக்கு முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர்
கடமலை குண்டுல அங்கே இருந்த ஆதிவாசி பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பது ஒரு பிரச்சனை. அவர் காலையில் சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், அப்படி எந்த தப்பும் நடக்கலை, எங்கள் ஆடிஓ போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். சட்டமன்றத்துக்குள் நீங்கள் பொய்களில் பல பொய் இருக்குது. அண்ட புழுகு ஆகாச புழுகு மாதிரி சட்டமன்ற புழுகுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அது ரெக்கார்டில் ஏறிடும் பாருங்க. காலையில் சொல்கிறாரு, சாயங்காலம் அந்த வன காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். எனவே நம்ம முதலமைச்சர் சொன்னது நான் ஒரு 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 நிமிஷம் மட்டும் கூட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வழக்குகளில் எல்லாம் நம்முடைய அது அதிமுக அரசு தான் நான் சொல்கிறேன். 1992 ஜூன் மாதம் 20 ஒரு 500 பேர் இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள ஆட்கள் போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 200 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. 3 பேர் மட்டும்தான் திருமணமானவங்க. மீதி எல்லாம் 13 வயசுலேருந்து 19 வயசு. அதில் பூப்பை இதாத ஒரு பெண்ணு. அங்கே கைது செய்யப்பட்டவங்களில் கர்ப்பிணிகள், கை குழந்தைகள் இவங்கெல்லாம் இருக்காங்க. கிணத்துல தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு ஆயில தூக்கி போட்டுறாங்க. அரிசியில் கண்ணாடியை உடைச்சி போட்டுறாங்க. இவ்வளவும் நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகு இந்த விஷயத்தை அப்போ எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த நல்லசிவன் சொல்கிறார். திரு செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சர், வாச்சாத்தி என்கிற கிராமத்தில் மலைவாழ் மக்கள் மீது இப்படி ஒன்று ஒரு 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 மிகப்பெரிய வன்முறை தொடுக்கப்பட்டிருக்கு. திரு செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா, இவருக்கு வயசு எவ்வளவு, 60க்கு மேலே, இவர் எப்படி மலை மேலே ஏறி போய் பார்த்தாரு, அங்கே எதுவுமே நடக்கலைன்னு சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். இதை சொன்ன பிறகு நீங்கள் மீதி எல்லாத்துக்கும் வாங்க. இந்த பிரச்சனையில் அப்புறம் நாங்கள் சொன்னோம், ஐயா அது மலை மேலையெல்லாம் இல்லை, கீழே இருக்குன்னு சொன்னோம். 19 வருஷம் 20 வருஷம் கேஸ் நடந்தது. 2011 தான் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பில் இந்தியாவினுடைய வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு 269 பேர் 69 பேர் குற்றவாளிகள், 54 பேர் செத்துப்போனவங்க உட்பட எல்லாருடைய குற்றமும் நிரூபிக்கப்பட்டு விட்டது. வனத்துறையினர் 4 IFS அதிகாரி உட்பட 26 பேர், காவல்துறையினர் 84 பேர், வருவாய்த்துறையினர் 5 பேர். ஓராண்டு சிறை தண்டனை முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இந்த வழக்கில் ஒரு ஆளை கூட இவர்கள் தவறு செய்தார்கள் என்று சொல்வதற்கு உங்க முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் வரல, இப்ப இருக்க OPSம் அதுல தான் இருந்தாரு, அவரும் ஒன்றும் பேசல. நம்ம தொடர்ந்து 20 வருட போராட்டத்துக்கு பின்புதான் நடந்திருக்கிறது. திரு ஜவஹர் அலி அவர்களிடம் முதல்ல எனக்கு இந்த வார்த்தையே விளங்காமல் இருக்கிறது. சமூக விரோதின்னா தடை செய்யப்பட்ட கட்சியிலிருந்து வந்துட்டாங்களா, தீவிரவாதிகள்னு வந்துட்டாங்களா, அல்லது நீங்க கைது செய்யாம விட்டு வைத்தவர்கள் அதற்குள்ள வந்துட்டாங்களா? இந்த சமூக விரோதினா யாரு, முதல்ல எப்படி கண்டுபிடிச்சீங்க சமூக விரோதின்னு? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு போராட்டங்கள்லையும் சமூக விரோதிகள் வந்து கலக்கிறது. இது வந்து லூட் அடிக்கிறதுக்கு சமூக விரோதிகள் தான் சார். சமூக விரோதினா எப்படி இருப்பாங்க? இல்ல இது அதாவது வந்து அவர்கள் விஷமிகள். அதாவது வந்து அந்த விஷமிகள் தான் யாரு சார்? சார் இருங்க ஜவஹர் அலி, நான் அவருக்கு குறுக்கிடல, உங்களுக்கு அனுமதிக்கணும் இல்ல. திரு ஜவஹர் அலி ஒரே அமைதியா கொஞ்சம் இருந்தீங்கன்னா, ஏன்னா அது தவறாக பொருள் கொண்டப்பட்டு நான் உங்களுக்கு அதிகமாக குறுக்கிடுறேன். என் கேள்விக்கு வந்துட்டீங்கன்னா நான் குறுக்கிடவே மாட்டேன். இந்த சமூக விரோதிகளை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொண்டீர்கள்? எதை அடிப்படையில் கண்டுகொள்கிறீர்கள்? அதாவது வன்முறை செய்ததெல்லாம் சமூக விரோதிகள் தான் சார். இப்போ ஒருத்தர் பாட்டில்ல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு அந்த ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் தூக்கி அடிக்கிறாரு. அவர் யாரு? சமூக விரோதி இல்லாம அவர் வந்து மாணவரா? அவர் தான் சமூக விரோதி. ஆட்டோவை எரிக்கிறவர் இல்ல. அதாவது ஒரு சில காவல்துறையினர்கள் ஆட்டோ எரித்ததும் இது ஒரு அதே மாதிரி ஒரு ஏசியினுடைய கார் டிரைவர் கம்புலியே குத்தி அடிக்கிறாங்க. அவர் யாரு? சாதாரண மனிதரா? அதே மாதிரி இல்ல வாகனங்களை எரித்தவர்கள் அவங்க எல்லாம் சாதாரண மக்களா? சமூக விரோதி. திரு ஜவஹர் அலி ஒரு விஷயம் இருங்களேன், இருங்க திரு ஜவஹர் அலி, ஒரே ஒரு நிமிடம் நான் வரேன். எனக்கு முதல்ல வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆரம்பிக்கவே இல்லை. திரு ஜவஹர் அலிட்ட ஒரு சிக்கல் இருக்கும். என்னன்னா, நம்ம கேள்விக்கு பதிலா வந்துட்டோம்னா நான் என்ன கேட்கிறேன்னா, முதல்ல விடுங்க, இதெல்லாம் நடந்தது தானே, அதற்கு முன்பாகவே கூட்டத்துல கலந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவங்க ஆட்டோக்கெல்லாம் தீ வைக்கல, அதுக்கு முன்னாடி பாட்டில்லாம் வீசல, அதற்கு முன்பாகவே ஊடுருவி விட்டார்கள். இந்த கூட்டத்திற்குள், லட்சக்கணக்கான கூட்டத்திற்குள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், சமூக விரோதிகள்னு சொல்றீங்கல்ல,
அதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அதாவது சார் தேச விரோத எண்ணம், அதாவது முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது மாணவர்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு தமிழ் அமைப்புகள்லாம் உள்ள போறாங்க. தமிழ் அமைப்புகள் சமூக விரோதிகள் சார். நான் சொல்றேன், நீங்க அதுக்குள்ள நீங்க என்ன மாத்தி இல்ல என் கேள்வி சார், 2 நிமிஷம் இருக்கு சார். நீங்க தமிழ் அமைப்புகள் உள்ள போகுறாங்க, அப்பதான் அவங்களுடைய கோஷங்கள் மாறுது. ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லாம, அதாவது ஏற்கனவே மோடி மீது இருந்த அதிருப்தி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காது, நீட் தேர்வு கொண்டு வந்தது, இப்படி எல்லாம் அந்த அதிருப்தியில கோஷங்கள் பல மாறி விதமாக கோஷங்கள். என்ன கோஷம் வந்துச்சு? என்ன கோஷம் வந்துச்சு? கோஷங்கள் எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், நீட் தேர்வு, அது பிரச்சனை ஆயிடுச்சு. சமூக விரோதி, சமூக விரோதியில் நான் சொல்லவே வரேன் சார். நான் முழுமையா சொல்றேன். அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க இடைமறிச்சீங்கன்னா எனக்கு இல்ல, நான் 2 மினிட்ஸ் கொடுப்பேன் உங்களுக்கு. அந்த கேள்வி அப்படியே வச்சிட்டு கடத்து. இல்ல, அதன் பிறகு இல்ல சமூக விரோதின்னு அவங்க சொல்லவே இல்ல. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அதாவது அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் உள்ள போடுறாங்க. அங்கதான் பிரச்சனை வருது. அதிமுக அரசாங்கத்தை குறை சொல்லி குரல் எழுப்புறாங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை கொச்சப்படுத்தி குரல் எழுப்புறாங்க. அதன் பிறகுதான் ஒவ்வொரு சமூக விரோதிகள் விஷமிகள் உள்ள போறாங்க. இப்ப 100 பேர் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒருத்தனை கண்டுபிடிச்சு எடுக்கிறது பெரிய விஷயம் சார். எடுக்க முடியாது சார். ஒரு கும்பல் கேட்காதா? இந்த நிகழ்வை எல்லாமே 24 மணி நேரம் செய்தி சேனல்கள்லாம் காமிச்சாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க சொன்ன நிகழ்வுகள்லாம் சரி, இப்ப நீங்களும் என்ன சொல்றீங்கன்னா சமூக விரோதி உள்ளுக்கு போயிட்டாங்கன்றீங்க. அந்த சமூக விரோதி யார்? அப்ப சார், அதாவது ஐசோஸ் காவல் நிலையத்துல அதை எரிச்சது, அதாவது காவலர்களை தாக்குனது, 258 காவலர்கள் தாக்கப்பட்டார்களே, அவர்கள்லாம் இல்ல என் கேள்விக்கு இல்ல யார் பார்த்தது? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு திரு ஜவஹர்லால் என்ன நடந்தது? முதலமைச்சர் சொல்லக்கூடிய இருங்க சார், பதிவு எல்லாம் பண்ண வேண்டாம். முதலமைச்சர் இருங்க சார், காவல்துறை ஜவஹர்லால் இருங்க சார், நான் நெறியாளனா என் கேள்வியை வாங்குங்க, அதுக்கு பதில் சொன்னீங்க. இது நாம பேசுறது முக்கியம் இல்ல, பார்வையாளர்கள் முக்கியம். இருங்க, என் கேள்வி என்னன்னா, இப்ப சமூக விரோதிகள் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க எங்க வரீங்கன்னா அதுக்கு அடுத்த நிகழ்வுக்கு வருகிறீங்க. அவங்க பாட்டில் அடிச்சாங்க, அவங்க தீ வச்சாங்க. நான் அதுக்கு இல்ல, அதுக்கு முன்பாகவே ஊடுருவி விட்டார்கள் சமூக விரோதிகள்னு சொல்றீங்கல்ல, அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? தடை செய்யப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்தாங்களா? அவங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? காவல்துறை விசாரணையில இருக்கு, அது யாரு என்ன, அதன் பிறகு காவல்துறை சொல்லுவாங்க. அதெல்லாம் காவல்துறை தான் சொல்ல முடியும். இப்போ என்னன்னா, இப்ப ஒசாமா பின் லேடன் படத்தை வச்சிருந்ததா முதலமைச்சர் போட்டோ உங்களுக்கு தெளிவா புகைப்படமே காட்டினாரு, அதை கூட நம்ப மாட்டீங்களா? இருங்க. இப்ப ஒரு ஒசாமா பின் லேடன் படத்தை எத்தனை பேர் வச்சிருந்தாங்க சார்? யாரோ சிலர் வச்சிருந்தாங்களா இல்லையா? முதலமைச்சர் போட்டோ காட்டினாரா இல்லையா? அதான் சொல்றேன், அது யார் வச்சிருந்த? அதெல்லாம் பெரிய இன்வெஸ்டிகேஷன் தானே. அது இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி முதலமைச்சரா ஒரு தகவல் தெரிவிக்கணுமா? நம்ம மக்களுக்கு எப்படிப்பட்ட கலவரம் நடந்தது, ஏன் நடந்தது, என்ன முயற்சி எடுத்தோம், அன்று காலையில இருந்து முதல் நாள்ல இருந்து மக்கள் என்ன எண்ணங்கள்ல இருந்தாங்க. நாங்க ஜல்லிக்கட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை சார். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கவர்மெண்ட் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு மேல எதுக்கு நீங்க அங்க இருக்கணும்? அதுதான் முதலமைச்சர் ஜவஹர்லால். நம்ம இந்த ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு 15 நாளா பேசி தீத்துட்டோம். நம்ம அதற்குள்ளெல்லாம் வேண்டாம். இப்ப திரு கனகராஜ் அவர்கள் சொல்றார், காவல்துறை அங்க இருக்கக்கூடிய ஆணையர் சொல்றதுக்கும் முதலமைச்சர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றார். இதுக்கு பதில் சொல்ல அவரு சொல்றது, அதாவது அவர் சொல்றது ஆதி யாரு? முதலமைச்சர் சார். அவர் முதல் ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பிச்சு வச்சது ஜல்லிக்கட்டு ஆழ்வர்கள் ராஜேஸ்வரன், ராஜேஷ், கார்த்திக் சேனாபதி இவர்களுடைய பேரை குறிப்பிடுறாரு. ஆதி பேரையும் குறிப்பிடுறாருன்னா அவரோட சேர்ந்து நீங்க வாங்கல அங்க. இப்ப இந்த சமூக விரோதிகள் தொடர்பாக காவல்துறை அந்த மயிலாப்பூர் அவர் பெயர் அவர் சொன்னதற்கும் முதலமைச்சர் சொன்னதற்கும் வித்தியாசம் இல்ல. எந்த வித்தியாசம் சொல்லுங்க கனகராஜ். ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்ல. திரு கனகராஜ் அதான் முதலமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். பொறுமை. திரு கனகராஜ் பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, 5000 பேர்கிட்ட இருந்தாங்க, நாங்க போய் சொன்னோன்னா எல்லாரும் ஒரு பகுதி போயிட்டாங்க, 1500 பேர் மட்டும் அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சர் 2000 பேர்னு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு? 2000 பேர் மட்டும் இருந்தாங்க. இல்ல நான் இல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்ல அவர் கேள்வியே கேட்கல. கேட்காம என்ன வாய்ப்பு? அவர் முதல்ல அவருடைய கருத்தை பதிவு வச்சிட்டாரு. என்னுடைய அரசாங்கத்தினுடைய சார்பால கருத்துக்களை பதிவு. திரு ஜவஹர்லால் சார், ஒண்ணே திரு ஜவஹர்லால்
பார்வையாளர்களுக்கு தெரியும். இருங்க, உங்களிடம் நான் நிறைய நேரம் இருக்கேன். திரு கருணாநிதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தொகை கூட உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆனா என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? இருங்க என்ன பிரச்சனைனா என் கேள்விக்கு வரவில்லை என்றால் கேள்வி நேரம் குறுக்கிடும். என் கேள்விக்கு வரல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். கருணாநிதி அவரும் கூட சொல்லிட்டோம். அதாவது அவர் சொன்னது மெரினாவுக்குள்ள இருந்த கூட்டத்தில் இருந்து வன்முறை வெடிக்கவில்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் புரளி. அதுதான் தெளிவா. இதுல இதை தாண்டி சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய விமர்சனம் என்பது இப்ப அந்த ஒரு இப்ப 4 வருடங்கள் நடந்த போராட்டங்கள் இருக்கிறது. கூடங்குளம் போராட்டம் எத்தனையோ வருடங்கள் இருந்தது. அந்த ஒரு நாள் அவர்கள் கேட்டது ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கேட்கிறாங்க. அந்த திங்கட்கிழமைக்குள்ள இல்லைன்னா இந்தியா பிளவுபட்டுடும், தனி தமிழ்நாடு வந்துடும். அதனால தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டதா? அந்த ஒரு நாள் பொறுத்திருக்க முடியலையா? நீங்கள் ஒரு நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அவர் பதில் சொல்கிறதுக்குள்ளே அவரால் முடியல, நீங்களும் சொன்னதில்லை. உண்மையில் இதெல்லாம் யார் சொல்ல முடியும்னா, என்னை போல் கூட்டங்களை கண்ட்ரோல் பண்ண க்ரௌட் கண்ட்ரோலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் சொல்ல முடியும். எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு 100 பேர் கூடுகின்ற கூட்டத்தில், அது எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி தான், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான், எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 15லேருந்து 20% வன்முறையாளர்கள் இருப்பாங்க. வன்முறைகள்னால் அவங்க மனசில் ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர், அது உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கும் எதை பற்றி போராடுறாங்கிறதுலாம் கவலையே கிடையாது. எதா இருந்தாலும் அவர்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும்னா, எதையாவது செய்து மற்றவர்களை கவர வேண்டும், எதையாவது செய்து இந்த சூழ்நிலையை ஒரு அசாதாரணமாக ஆக்கணும். சின்ன விஷயத்துக்களும் ப்ரொவோக் பண்ணால் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களோட ரியாக்ஷன் ஓவர் ரியாக்ஷனாக இருக்கும், நேச்சுரல் ரியாக்ஷன் இருக்காது, ஓவர் ரியாக்ஷனாக இருக்கும். சும்மா சொன்னதுக்கு பெருசாக ஆக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சிலருடைய ஒரு 10 to 15% இருக்கும், எல்லா கூட்டத்திலையும் இருக்கும், இன்க்ளூடிங் போலீஸ். நான் சொல்கிறேன், நான் இருக்கும். அதுதான் நமக்கு பிரச்சனை. அவர்கள் தான் சமூக விரோதிகள். அவர்களால் தான் சமூகத்தில் பிரச்சனை வரும். இப்போ எங்களுக்கு 100 பேர் கூட ஏன் நாங்கள் கூட 5 பேருக்கு மேலே ஏன் கூட வேணாம்னு சொல்கிறோம்னா, 5 பேரில் ஒருத்தர் இருப்பான் அந்த மாதிரி ஆள். இல்லை, இப்போ 6 நாள் அனுமதித்தீங்களே, அந்த 20 விழுக்காடு பேர் அதுக்குள்ள 6 நாள் இருந்தாங்க. அது நான் அடுத்தபடியாக வர்றேன். அந்த 6 நாள் இருந்ததுக்கு காரணமே பல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நான் என்னுடைய சர்வீஸுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போராட்டத்தில் எடுத்துக்கொண்ட நோக்கத்துக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவு, அரசும் ஆதரவு, காவல்துறை உட்பட எல்லாரும் ஆதரவு தெரிவித்தோம். ஆகையினால தான் அவங்களும் அந்த மாதிரி இருந்தாங்க. அவரோட பிஹேவியர் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அமனபலாக இருந்தாங்க, கொஞ்சம் கூட வன்முறையில் இல்லை, நல்லா உட்கார்ந்தாங்க. ஆனால் எப்போ அவங்களோட இது மாறுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு சீக்கிரம் உடனடியாக இவர்களை அந்த இடம் கொஞ்சமும் போராட்டத்துக்கு அனுமதிக்கு இது வரைக்கும் யாருக்கும் அந்த இடம் அனுமதிச்சது கிடையாது. எப்பவுமே அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் உட்கார வைக்கணும், அனுமதிக்கப்பட்ட பர்மிஷன் வாங்கணும். இருங்க நீங்க விளக்கம் இருக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி, ஏன்னா சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து நிறைய கேள்விகள் அனுப்பிட்டே இருக்கிறதுனால நம்ம கூர்மைப்படுத்துறதுக்காக இப்போ 6 நாள் இருக்கிறாங்க, அடுத்த ஒரு நாள் இருக்கட்டும், இன்னும் ஒரு நாள் கூடுதலா கூட இருக்கட்டும். ஏன் இது அமிக்கபிளா அவங்கள இந்த தடிகளை கொண்டு இல்லாமல் அந்த பதிலுக்கு வர்றதுக்குள்ள இப்ப நீங்க குறுக்கிடுறீங்க. நான் அந்த பதிலுக்கு தான் வர்றேன். நான் 5 நாளா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா 5 நாளா உட்கார வரைக்கும் எதுக்கு அதுக்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட அவகாசம் இவர்கள் உட்கார வச்சுட்டு இமிடியேட்டா முதலமைச்சர் புறப்பட்டு டெல்லி போனாரு. டெல்லி அவங்க எல்லாம் பத்திரிகைலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ அங்கே இதில் பிரதமரை சந்திச்சு ஒரு நாள் அங்கே தங்கியிருந்து கல்கத்தாவிலிருந்து அவர் எல்லாம் இருந்து சட்டத்தை அது வரைக்கும் கேள்வி வந்துருச்சு, சட்டமன்றத்துக்கு போன வரைக்கும் வந்துருச்சு. சரி, நீங்க விளக்குறீங்க. நான் மாணவர்கள் தரப்புல ஒரு போதாமை இருக்குன்றது கூட நான் உங்க ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால் கூட ஏன் அதை இன்னும் ஒரு நாள் இருங்க நம்ம பேசுவோம் அதுக்குள்ள தனி தமிழ்நாடு ஒரு தீவிரவாதம் தலைக்கு எதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது ஒரு பிரச்சனைக்காக உட்கார்றவங்க அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அந்த இடத்த கலைஞ்சு போறது தான் நியாயமே தவிர அதற்கு பிறகு அவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு அவசர சட்டம் போடுங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, மாடுகள் வாடிவாசல் வர வேண்டும்ங்கிறாங்க. இப்படி இருங்க, ஒவ்வொன்னா சொல்றாங்க. அப்படியே மாத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய இதை. அவங்களுக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதையோ ஒரு காரணம் சொல்லி அங்க உட்காரணும். சொல்லி முடிச்சது அவங்க எல்லாம் பேசினாங்க, நான் காமா இருந்தேன். இதான் பெரிய பிரச்சனையே. அந்த காவல்துறை பேச ஆரம்பிச்சா மட்டும் சரியான பதில் வருதுன்னா உடனே அதுல குறுக்க போந்துருவாங்க. நீங்க என்ன சொல்லி நான் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. என்ன பாஜாத்தி கேஸ்ல நீங்க என்ன முடிவு? இது தேவையில்லாத விஷயம். என்ன தேவையில்லாத? நீங்க அதாவது நடந்துகிட்டு இருக்கிற வேற இவர் பாஜாத்தி போனா பாஜக பிரச்சனை அதுக்குள்ள பிரச்சனை அதுக்குள்ள டீவியேட் ஆயிடும். நான் சொல்றேன், இப்போ
இவர்கள் வந்து கோலை மாத்திக்கிட்டு போவாங்க. நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பதில் சொல்லணும். இன்னைக்கு வந்து ஒரு திரு கருணாநிதி அவர்கள் காட்சியில அவங்க சொல்றாங்க, எங்களுடைய வழக்கறிஞர்களை கேட்டுட்டு நாங்க சொல்றோம், எங்களுக்கு 2 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. முதல்ல அரை நாள் கேட்டாங்க, சரி அப்புறம் 4 மணி நேரம் கேட்டாங்க. இருங்க, அரை நாளே இருக்கட்டும், அது திங்கட்கிழமை முழுவதுமாகவே இருக்கட்டும். ஒரு நாள்ல என்ன அவசரம்? அதற்குள்ள என்ன நடந்துரும்? 6 நாள் அமைதியா இல்ல. இருங்க இப்ப நீங்க தான் சொல்றீங்க 2 பேரும் அவ்வளவு ஒத்துழைப்போட இருந்தோம், பரஸ்பர நட்பு பாராட்டிக்கிட்டோம்னா ஒரு நாள் புரிய வைக்கிறதுக்கு எடுத்துட்டு புரிய வைக்கலாமே, அதுல என்ன பிரச்சனை? அதற்கு வந்து அவர்கள் தான். ஆனா என்ன நடக்குதுன்னா முதல் நாள் இரவே அடைபடுது, வாசாலைகள் அடைக்கப்படுது. என்ன அவசரம் வந்துருச்சு? அதாவது அரசுக்கு கிடைத்த தகவல் படி இந்த கூட்டத்தை வந்து வன்முறையாக மாற்றி இந்த 26 நடக்க போற விழா வந்து குடியரசு தின விழாவை தடை செய்ய வேணும், இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணுங்கிறதுக்காக சில சமூக விரோதிகள் இவர்களை புகுந்து இது பண்ண போறாங்கிற தகவல் இப்போ கிடைக்குது. இப்படி வருகிறேன். இப்போ நீதிபதி ஹரி பரந்தாமன் போறாருல, அவர் விளக்குறாருல, அவர் விளக்குன பிறகு கூட்டம் கலைந்ததா இல்லையா? ஒரு பாட்டு தான் போனாங்க. இல்ல இருங்க கலைந்தாங்க. நீங்க சொல்ல படிப்படியாக அது நடந்ததா இல்லையா? இப்போ இந்த தரப்பில் இருந்து இந்த அவசர சட்டம், ஏன்னா எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கு. மீடியா கூட கிளாரிட்டியா இது நிரந்தர சட்டம் ஆகும்லாம் சொல்லிடல. எல்லாருக்குமே இருங்க சந்தேகம் இருக்கிறப்ப போராட்ட குழுவினருக்கு ஒரு அச்சம் இருக்கு. அரசு ஒரு நாள் இல்ல, அரசு தரப்பில் இருந்து யார் போனாங்க? யார் போய் விளக்குறாங்க மாணவர்களுக்கு? இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசரை விட உங்களுக்கு என்ன? ஒரு நிமிஷம், இது பேச்சுவார்த்தை. அப்படி இருந்தால் யார் போகணும்னா அதுக்கு முன்னாடி எதற்காக 2 அமைச்சர்கள் போனாங்க? ஏன் அதற்கே நீங்க ஐபிஎஸ் ஆபீசரே போலாமே? யார் 2? ஏன்னா மாணவர்களோடு பேச்சின வார்த்தை அரசு தானே நடத்தும். அரசுடைய கருத்துனால சொல்றேன். அதுக்கு முன்னாடியே 15 பேர் கொண்ட குழுவை கூட்டிட்டு போய் அந்த 2 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அது மட்டும் இல்ல, மறுநாள் நீங்க கேட்டீங்கன்னா மறுநாள் காலகட்டத்தில் 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் அந்த ஏசி பாலகிருஷ்ணன் சொல்றது நான் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவங்க சொல்லக்கூடிய இருங்க சார் நான் முடிச்சிடுறேன். 10 மணி வரைக்கும் அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்களா தெரியுமா? போராட்டக்காரர்கள் ஜனாதிபதியினுடைய கையெழுத்து அந்த அவசர சட்டத்துல எங்க இருக்குது காட்டுங்க அப்படின்னா வீண் விரயமா? அதற்காக இப்ப அதுதான் சொல்றாரு பாலகிருஷ்ணன், அதற்காக ஜனாதிபதி கையெழுத்தை உடனே காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷங்க, அன்னைக்கு வர உள்ள என்ன வைக்கிறதுங்கிறத சட்டமன்றத்துக்குள் வைக்கிறத யாரும் வெளியே காட்ட மாட்டாங்க. உண்மையா? ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் சட்டமன்றத்தில் வச்சு என் கைக்கு நான் அதை பார்த்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் அங்கே வைக்கும்போது ஒரு நிமிஷங்க, ஏங்க இது காலையில் விடிய காலங்க, நீங்கள் 4:30 மணிக்கு ஆரம்பித்தோம் ஆப்ரேஷன்னு சொல்கிறீங்க. 4:30 மணிக்கு நீங்கள் எங்கே காமிச்சிருக்க முடியும்? அந்த நீங்க காமிச்சிருக்க மாட்டீங்க. 10:30 மணிக்கு தான் எல்லாத்து கையிலயும் கொடுத்தாங்க. அதுல கையெழுத்து இல்ல. விடியற் காலையிலேயே கலைந்து போக சொல்லப்பட்டதா இல்லையா? சரி நம்ம வருவோம். நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம். இருங்க திரு ஜவஹர் சேர்த்துங்க அந்த கேள்வி. போராட்டக்காரர்கள் சிலர் வந்து திரு ஜவஹர் தேவையில்லாம அங்கங்க வன்முறை ஈடுபட்டு ரொட்டேட் ஆக மறுக்க முடியாது சார். விஜயன் இப்போ கொஞ்சம் பேர் கலைஞ்சு போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ அதை விட அதிக எண்ணிக்கையில் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. அதில் சமூக விரோதிகள்னால் அவங்க அதுக்குள்ளே தானே இருந்திருக்கணும். அவங்கள அடையாளம் கண்டு இவங்க தான் சமூக விரோதிகள்னு கைது பண்ணியிருக்காங்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எல்லாத்தையும் க்ரௌடு மொத்தமும் போயிடுச்சு, 1500 பேர், அதில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் அதை விட அதிகமான ஃபோர்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியும். அப்படி யாரையாவது அங்கிருந்து இவர்கள் கைது செய்தார்களா? நம்ம அது பேசுவோம். கைது செய்யவே இல்லை சார். திரு ஜவஹர் அலி பேசுவோம். திரு உமாபதி அவர்களிடம் நீங்கள் வெளிநடப்பு செய்கிறீங்க, முதலமைச்சர் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை தரார். இதற்காக என்னென்ன நடவடிக்கை? இந்த போராட்டத்திற்கு காது கொடுத்து உடனடியாக டெல்லிக்கு செல்றார், முன்வடிவு வருது, திரும்ப சொல்றார் திங்கட்கிழமை அதை சட்டமன்றத்தில் நாங்க வைக்க போறோம்னு சொல்றார். அது சட்ட வடிவம் பெற போகிறதுன்னு சொல்றார். அது ஜனாதிபதி ஒப்புதலா இருந்தாலும் நம்ம ஸ்பேஸ்ல நம்ம செஞ்சிடறோம் அப்படின்லாம் சொன்ன பிறகும் கூட இவர்கள் களைய மறுக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தோக்குறாங்க, அவங்க நேரம் கொடுக்குறாங்க, இன்னும் 10 நிமிஷம் தரோம், இதுதான் நிரந்தரம்லாம் விளக்குறாங்க. அதை தான் திரு கருணாநிதி அவர்களும் சொல்றார். அதையும் தாண்டி கோஷங்கள், இந்த போராட்டம் எங்கோ திசை திரும்பி போயிட்டு இருக்கு, வேற வழி இல்லை என்பதுதான் இவர்கள் தரப்பு வாதம். திரு உமாபதி, போராட்டக்காரர்கள் தங்களுடைய திசை திருப்பிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நான் கேட்குறது, 6 நாள் இருந்தவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடினாங்க. கூடின இடத்துல ஒரு துளி அளவுக்கு சட்டவிரோத செயல் எதுவும் நடக்கலை. அங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களுமாக அங்கே கூடிய இடத்துல எந்த இடத்திலும் எள்ளளவு கூட தவறான செய்திகள், தவறான சம்பவங்கள் எதுவும் நடக்கலை.
அவ்வளவு இதாக இருந்ததில் கடைசியாக நீங்கள் இவர் முதலமைச்சர் போனார், பிரதம அமைச்சரை பார்த்தாரு. இவர் பிரதம அமைச்சரை பார்க்கும்போதே வந்து முறைப்படி நியாயப்படி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரையும் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை கூட்டு போயிருக்கலாம், தவறிட்டாரு விட்டுறலாம். இல்லை எங்களுக்கும் கூட்டு போகல, அவங்களுடைய எம்பிக்களையாவது யாராவது கூட்டு போயிருக்கலாம், அவங்களையும் கூட்டு போகல, அதையும் விட்டுறலாம். எப்படியோ நீங்கள் போனீங்க, போன இடத்துல எப்படியோ முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன். முதல்ல முடியாதுன்னாரு மோடி, அதுக்கப்புறமா வெளியே வந்து உமாபதி அதுக்குள்ள வேண்டாம் உமாபதி, அது நம்ம பேசி பேசி கலைத்து போய்விட்டோம். என் கேள்வி அது அல்ல உமாபதி, இந்த வன்முறை தொடர்பாக தான் நம்ம பேசுறோம். அதுக்கு மேல காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்கு, அதற்கு பதில் சொல்லு. இல்ல ஒரே நிமிஷம். அதாவது நான் அதுக்கு போகல, அதை முடிச்சிட்டேன். அதாவது அங்க இருக்கிறதுல அங்க வந்து 23ஆம் தேதி இரவு மேக்சிமம் இருந்த கூட்டம் லட்சக்கணக்கான பேர் கலைஞ்சிட்டாங்க. 24ஆம் தேதி காலையில் மிச்சம் இருந்தவங்க வெறும் 5000 பேர். அவர் டெப்டி கமிஷனரே அதான் சொல்றாரு. இப்போ அந்த 5000 பேர்ல யார் சமூக விரோதி? அவங்களையும் நீங்கள் பாதி பேரை இழுத்து வெளியே விட்டீங்க. கடைசியாக இருந்தது 1500ங்கிறது டெப்டி கமிஷனருடைய வாதம், 2000ங்கிறது முதலமைச்சர் சொல்றது. இப்போ இவங்களில் யார் என்ன சமூக விரோதம் செஞ்சுட்டாங்க? இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர்லையும் சரி மற்ற பகுதியிலையும் சரி இவங்க போலீஸ் அடக்குமுறையை நெருங்கின நேரத்தில் அந்த பிள்ளைகள் சொன்னது தேசிய கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு வந்தே மாதரம் பாடல் பாடினாங்க, தேசிய கீதம் ஜனகணமன பாடல் பாடினாங்க. அதாவது அந்த பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கமும் இந்த காவல்துறையும் தேசிய கீதத்துக்கு மரியாதை கொடுக்கும்னு தவறாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்களை தங்களை தாக்க வர்றவங்களை திரும்ப தடிகுண்டு அவங்க தாக்கல, கல்குண்டு தாக்கல, தேசிய கீதம் பாடினாங்களே, தேசிய கீதம் பாடியவர்களை தடுத்து நிறுத்தியது ஏன்? தேசிய கீதம் பாடியப்பட்ட மாணவர்களைத்தான் தேசிய கீதம் பாடிய வந்தே மாதரம் பாடியவர்கள் மீது தான் தாக்குதல் நடந்திருக்கு. அப்ப அவங்களா தேசிய விரோதிகள்? இவங்க தேச விரோதிகள்னு யார சொல்றாங்க? இல்ல சொல்றாங்களே பாதி. திரு உமாபதி என் கேள்வி அந்த மாணவர் அந்த போராட்டத்தில் குடியரசு தினத்திற்கு கருப்பு கொடி காட்டுதல், தனி தமிழ்நாடு முழக்கங்கள், மிக தீவிரமான மோடி மீதான தாக்குதல், இது போன்றெல்லாம் நடந்ததா இல்லையா? முதல்வர் செய்து முடித்த பிறகும் கூட மிக கூர்மையான கடுமையான விமர்சனங்கள் விழுந்ததா இல்லையா? அரசியல் ரீதியான விமர்சனங்களை விட்டுருங்க திரு உமாபதி, நான் அதற்குள்ள போகல. குடியரசு தினத்தை சீர்குலைத்தல், கருப்பு கொடி காட்டுதல், குடியரசு தினத்திற்கு தனித்தமிழ்நாடு, ஆளும் தரப்பினர் மீது போராட்டக்காரர்கள், நான் அதற்குள்ள வரல, அது அரசியல் விமர்சனம், அதை கூட விட்டுருங்க. ஆனா என் கேள்வி, தனித்தமிழ்நாடுன்னு யார் கோஷம் போட்டா? அது காவல்துறை சொல்லுது, முதலமைச்சர் கோஷம் போட்டவங்க அல்ல நெறியாளரே, உங்களை நான் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. இல்ல தனித்தமிழ்நாடு கோஷம் போட்டது கடைசி நாள்ல கோஷம் போட்டாங்களா, அதுக்கு முந்தைய நாள்ல கோஷம் போட்டாங்களா? தனித்தமிழ்நாடு கோஷம் போட்டவர்களை எப்ப நீங்க உங்களுடைய தாக்குதல் எப்ப இருந்திருக்கணும்? உங்களுடைய அடக்குமுறை எப்ப இருந்திருக்கணும்? எப்போ அவங்க தனித்தமிழ்நாடு கோஷம் போடுறாங்களோ அப்ப இருந்திருக்கணும். ஆனா எதுவும் இல்லாம காலையில் 6 மணிக்கு வந்து நீங்க வெளியே போன்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, காலை பிடிச்சி கெஞ்சுறேன்னு கேட்டாங்களா இல்லையா அந்த பிள்ளைகள்? 2 மணி நேரம் எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு அந்த பிள்ளைகள் காலை பிடிச்சி காவல்துறை கொடுக்க மாட்டாங்க. போராட்டக்காரர்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு அது சிலரை மட்டும். அது இல்லாம இவர் சொல்றாரு காவல்துறை அத்துமீறல் என்ன, தோட்ட தொழிலாளர்கள் ஊதியம் கட்டதுக்கு விரட்டி விரட்டி அடிச்சு செத்தது, உயர்நீதிமன்றத்துக்குள்ள புகுந்து நீதிபதியை தாக்கியது, இதெல்லாம் வந்து சட்டம். திரு ஜவஹர் அலி, திரு ஜவஹர் அலி ஒரு விஷயம், திரு உமாபதி போராட்டத்தில் இருந்தவங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன். மாணவர்களே அரசியல்வாதிகள் இந்த திமுக அதிமுக எந்த கட்சியும் வேண்டான்னு சொல்லுகிற இடத்தில் நம்ம இந்த போராட்டத்தையும் திமுக அதிமுகவை மாற்றிவிட வேண்டாம் ஒன்று. ஆனால் இங்கு கேட்கப்பட வேண்டிய கேள்வி ரொம்ப முக்கியமானது.
ஒரு தேசிய கீதம் பாடுகிற மாணவர்கள் எப்படி தாக்கப்பட்டார்கள்? இருங்க அந்த கேள்வி. அதுல பலரை பார்க்கிறோம். தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், பத்திரிகையாளர்கள்ல பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், செய்தித்தாள்கள்ல எல்லாம் வருது. இதற்கெல்லாம் என்ன நியாயங்களை சொல்லிவிட முடியும்ன்றத ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக, இந்த வன்முறை தொடர்பாக யார் இதற்கு பொறுப்பேற்பது, என்ன நடந்தது, இது பற்றியெல்லாம் நம்ம பேச போகிறோம். அடுத்து இதற்கு ஒரு நீதி விசாரணை வேண்டுமா அல்லது முதல்வரினுடைய பதிலே ஏற்புடையதாக போதுமானதாக இருக்கிறதா பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கு. கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சமூக விரோதிகளா, வன்முறை நடந்ததா, அதற்கு யார் பொறுப்பேற்பது, இந்த தளத்துல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கருணாநிதி அவர்களிடம் இப்போ ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் மெரினாவில் திரள்றாங்க. இப்போ நீங்கள் நோட் போடுறீங்க, இதற்குள்ள சமூக விரோதி புகுந்துட்டாங்க இருக்காங்க அப்படின்னா அவர்கள் அப்படியே இப்போ ஒரு பெரிய திருவிழா நடக்குதுன்னு வைங்க, ஒரு கோயில் திருவிழா நடக்குது, அதில் ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ணா திருவிழாவே நம்ம அடிச்சு எல்லாத்தையும் தள்ளிடுவோமா என்ன? 4 பேரை கைது செய்து கொண்டு போக மாட்டோம்? அப்படியே பண்ணல காவல்துறை. இந்த இது அப்படி இல்லை. அதாவது நீங்க சொல்றபடி மெரினாவில் கூடுற கூட்டம் காமன் இன்டென்ஷனோட கூடுறல, அவர்கள் தனித்தனியாக வர்றாங்க. அவர்களில் நம்மளை சிங்கிள் அவுட் பண்ணோம்னா அங்கேயே சப்போர்ட் கிடைக்கும். ஒருத்தர் தவறு பண்ணுறான்னா அந்த தவறால் பாதிக்கப்பட்டவன் அங்கேயே சப்போர்ட் அடிச்சு எடுத்துருப்பாங்க. சார் இந்த மாதிரி பண்ண கையை பிடிச்சி எடுத்துட்டான் சார், இங்கே உட்காந்து கலாட்டம் பண்ணால் சொல்லுவான், கொண்டு போகிறது ஈஸி. இங்கே அப்படி கிடையாது. இவர்கள் எல்லாரும் ஒரே காமன் இன்டென்ஷனோட உட்காந்துருக்கிறாங்க. அவர்களில் அவர்களே கொஞ்சம் எக்ஸசிவா பிஹேவ் பண்றவங்கள போய் நம்ம பண்ணோம்னா அந்த சப்போர்ட் அங்க இருந்தே கிடைக்கும். இல்ல சார், நீங்க இல்லங்க, நீங்க ஒரு தனி அந்த கூட்டம் ஒட்டு மொத்தமுமே இந்திய தேசத்திற்கு எல்லாருமே ஒசாமா பின் லேடன் அப்படின்னு சொல்லலங்க. ஆதரவு இல்லங்க சார். ஒசாமா பின் லேடனோடு ஒருத்தர் இருக்கிறார், புகைப்படத்தை காமிச்சிட்டு இருக்கிறாருன்னா, ஒருவரால் ஒரு முகநூல்ல அவரை போட முடியுதுன்னா நீங்க அவர் அப்பயே கைது பண்ணலாமே. அந்த இடத்துல அப்ப யார் உங்களுக்கு அந்த மாணவர்கள் ஆதரவு தெரிவிச்சுருவாங்க? அந்த மாணவர்கள் எப்படி தெரிவிப்பாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க இருங்க வர, அப்படி இருந்திருந்தால் அந்த இதுல காட்டும் போது அங்க மற்ற மாணவர்கள் அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. பண்ணிருப்பாங்க, ஒரு சிலர் பண்ணிருப்பாங்க, நிச்சயமா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது மறைஞ்சிருக்கும். இருங்க பல மாணவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் எல்லையை மீறி போகிற போது, அதனாலதான் அரசியல்வாதிகள் வேண்டான்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் இங்க வராதீங்க, அரசியல் கட்சிகள் வேண்டாம், கோஷங்கள் கூர்மை அடைகிற போது இது எங்கள் இலக்கு அல்ல, ஜல்லிக்கட்டு மட்டுமே இலக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் காவல்துறையை கேட்கிறேன், உளவுத்துறையை கேட்கிறேன். அப்படி நீ இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்த 6 நாட்கள் நடந்திருக்கிறது, அதற்குள்ள இவ்வளவு பெரிய பெனிட்ரேஷனை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? பெனிட்ரேஷன் இல்லங்க, அங்க நீங்க தாங்க உள்ளுக்கு இருந்தாங்கன்றப்ப 6 நாள் எப்படி அனுமதி? இருங்க சார், அந்த சமூக விரோதிகளோடு தான் மாணவிகள் இரவு பொழுதுகள்ல தங்கி இருக்கிறாங்க. அங்க மணல்ல அந்த போராட்டம் நடந்திருக்கு. நீங்க எப்படி அனுமதிச்சீங்க 6 நாள்? இருங்க, சமூக அப்ப எங்க என் கேள்வி கூர்மை அடைகிறதுனா, நீங்கள் முடிவு கட்டிவிட்டீர்கள், இந்த கூட்டம் இனி இருக்கக்கூடாது, அதற்கான கதையை தேர்ந்தெடுத்தீர்கள், அதுதான் சமூக விரோதம் இல்ல. அதாவது ஒரு இடத்துல கூடியிருப்பவர்கள ஒவ்வொருத்தருடைய பிஹேவியர் இண்டிவிஜுவல் இருக்கும். அவன் மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துவான். அங்கேயே உள்ளவர்கள் நல்லவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் செய்யாத. இப்போ அங்க இருக்கிறவர்களே ஒரு சிலர் தப்பு பண்ணும்போது அங்க உள்ள மற்றவர்கள் அவங்களை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அது அங்க நடந்துகிட்டு இருக்கும்போது நாங்க அதுல போய் தலையிட மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன், இதை விளக்கி இன்னொரு கேள்வியாக வைக்க, நீங்க சமூக விரோதிகள் தான் உங்களால தெளிவாக, ஏன்னா காவல்துறை நான் குறைச்செல்லாம் மதிப்பிடல, அவர்களுக்கு தெரியும், பார்வையிலே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் தடியடிக்கு கல்லூரி மாணவிகள், முதியோர்கள், நம்ம பார்க்கிறோம் மூதாட்டி அடிக்கிறதுல இருந்து மீனவர்கள், அவங்களுக்கு இதுக்கு கடைசியா வந்தவர்கள் தான் அவர்கள் தாக்குதல், அது தீக்கிரையாக்கப்படுவது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதாவது அன்னைக்கு நடந்த எனக்கு கிடைச்ச தகவல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஓடி போய் இந்த பக்கத்தில் இருக்க குப்பத்துக்கு போயிருக்காங்க. குப்பத்தில் போயிட்டு ஒவ்வொரு வீட்டுகள்லையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. இவர்கள் சேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இவர்களை நீங்கள் இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போங்கன்னு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறமும் திரும்ப இந்த கூட்டத்தோடு இங்கே போக மாட்டேன்னு தகராறு பண்ணிட்டவங்களோட சேர்வதற்கு வருகிறார்கள். அதனால அவங்கள தடுக்கிறதுக்கு நிற்கிறவங்கள மறைஞ்சிருந்து மாடியிலிருந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, வீட்டுகள்ல இருந்து கல் அடிக்கிறாங்க, குடிசைகள்ல இருந்து கல் அடிக்கிறாங்க. இன்னும் அங்க இருக்கிற குடிசையில இருக்கிறவங்கள்ட்ட மிளகாய் தூளை தண்ணியில கரைச்சிட்டு போலீஸ் மேல ஊத்துறாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மீனவ சமூகத்தின் மீது வைக்கிறீங்க. மீனவ சமுதாயம் வீடு அவங்களுடைய ஒத்துழைப்பின் பேரில் இது நடந்திருக்கு, குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு ஆமா, எனக்கு கிடைத்த தகவல் தான். எனக்கு ஒரு காவல் தகவலாக சொல்லுகிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து தண்ணி கொடுக்கப்படுகிறது. அங்க இருந்த மாணவர்கள் திரு கனகராஜ் கேட்டது மாதிரி நீங்க எல்லாரையும் சமூக விரோதிகளா கைது சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அந்த மாணவர்கள் சாட்சியமா இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அங்க நீங்க பத்திரிகையாளர்களை யாரையுமே அனுமதிக்கல. கேமராமேன்களினுடைய கேமரா உடைக்கப்பட்டிருக்கு. ஒரே சாட்சியமாக இருக்கிற கேமராமேன் நியூஸ் 7 தமிழ் ஒளிப்பதிவாளரும் தாக்கப்பட்டிருக்கிறார். ஏன் அவங்கள தாக்குறீங்க? நிச்சயமாக நான் அது ஏன் தாக்கப்பட்டது? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்றேன். இப்போ 100 பேர் நிக்கிறாங்கன்னு சொன்னா
அந்த 10% பேர் வந்து கலாட்டா பண்றவங்களை கலைக்கும் போது மிச்சம் இருக்க 90 பேர்லயும் ஒரு சிலருக்கு அடிபட தான் செய்யும். இந்த 10 இல்ல அத ஒரு கண்ணீர் குண்டை நீங்க அடிக்கிறீங்கன்னா என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக தடியை கொண்டு வந்து கேமராவினுடைய லென்ஸ் அடிக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி அடிச்சிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக தவறுதான். செய்தியாளர் அடையாள அட்டையை காண்பித்த பிறகும் அவருக்கு மண்டையில அடி விழுதுன்றதை அந்த மாதிரி காவல்துறை அவரும் கேமரா போர்வையில இருக்கிற சமூக விரோதியோ இல்ல கிடையாது. நிச்சயமாக அப்படி இருக்க சான்ஸ் இல்ல. அப்புறம் அடி விழுது அது விசாரிக்கப்பட வேண்டிய அந்த இடம் தான் நான் கேட்பது. நான் வரேன் திரு ஜவஹர் அலி, இப்போ முதலமைச்சரினுடைய அறிக்கையில் சமூக விரோதிகள் தீ வச்சாங்க, ஐஸ் ஹவுஸ்ல தீ வச்சாங்க, இங்க அடிச்சாங்க, எல்லாத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஆனால் காவல்துறையினர் அடித்த இதெல்லாம் வந்து அப்படி நடந்திருந்தால் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றார். நடவடிக்கை எடுப்போம் இல்ல அப்படி நடந்திருந்தால் இருங்க சார், அதைத்தான் திரு கனகராஜ் சொல்கிறார். நீங்க காவல்துறை என்ன சொல்லுகிறதோ அதை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறார், அவ்வளவுதான். இப்ப பத்திரிகையாளர் தாக்கப்பட்டது எல்லாமே காட்சியா நமக்கு இருக்கே, சாட்சியா? பிறகு என்ன வேண்டும் உங்களுக்கு? அதெல்லாம் இதையெல்லாம் உறுதிப்படுத்துகிறார். என்கிட்ட ஆவணமே இருக்கு, அவருடைய அறிக்கை இருக்கு, எல்லாம் உறுதிப்படுத்தி சொல்கிறார். இத்தனை பேர் இதை செஞ்சாங்க, இத்தனை பேர் செஞ்சாங்கன்னு. ஆனால் மாணவர்கள் தாக்கப்பட்டது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டது, மீனவர்கள் தாக்கப்பட்டதெல்லாம் அப்படி நடந்திருந்தால் தாக்கப்பட்டனர் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த போராட்டத்துக்கு முழுவா பாதுகாப்பு கொடுத்தது யார் சார்? காவல்துறை தானே. காவல்துறை யாரா இந்த சமூகத்தில் ஒரு அங்கமா இல்லையா? காவல்துறை இல்லாம இந்த நாடு அமைதியா இருக்குமா? இந்த ஊர் அமைதியா இருக்குமா? அது காவல்துறை யாரு? நம்மளை பாதுகாக்க கூடியவர்கள். அவர்களை வந்து நாம மேலும் பழி சுமத்தின ஏதோ ஒரு சில காவல்துறை முதலமைச்சர் கூட ஒரு சில காவல்துறை தப்பு செய்தா நானும் கூட காணொளி காட்சியில பார்த்தேன். திரு ஜவஹர் அலி, முதலமைச்சர் கூட இப்படி நடந்திருந்தால் விசாரணை வைக்கப்படுன்றார். அதை கூட நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. என் கேள்வி அதைத்தான் திரு கனகராஜ் அவர் சொல்கிறார்கள். முதலமைச்சரினுடைய அறிக்கை என்பது காவல்துறையின் கண்கொண்டு பார்த்த அறிக்கை தான், இது முழுமையானது அல்ல. அப்படி முழுமையானதாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனை, இங்கு காவல்துறை அடிக்கப்பட்டது, அங்கு மீனவத்துல வந்து தாக்குதலுக்கு உள்ளானது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதும் அவர் பதிவு செஞ்சிருக்கணும். தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்லியிருக்காரு, தெளிவான அறிக்கையை படிங்க இருக்கு, அதுல சொல்லுங்க, தெளிவான அறிக்கையை சொல்லுங்க. காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அவருக்கு தெளிவா அவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்றார்? அதாவது என்ன சொல்றாருன்னா, இதை பாருங்க சொல்லுங்க. அதாவது வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வழக்குகள் விசாரணையின் போது அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறையில் ஈடுபட்ட தீய சக்திகளையும் காவல்துறை சிலரை கண்டுபிடித்து அவர் சட்ட ரீதியான நடவடிக்கை. யார சொல்றாருன்னா காவல்துறைக்கு சாதகமான அறிக்கை நீங்க தப்பா சொல்றீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல சார். அவர் வந்து பொதுவா காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும். நான் கேட்கிறேன் சார், இந்த அறவழி போராட்டம் இந்த ரயில்களை எல்லாம் மறைச்சாங்களா சார்? 5 நாள் மறைச்சு வச்சிருந்தாங்க. எந்த ரயிலையும் தென் மாநிலங்களுக்கு போகாம பண்ணாங்களா? இதுதான் அறவழி போராட்டமா? இது சரிதானா? அங்க கூட இதுல ஒரு சமூக விரோதிகள் சொல்லும் போது ஒரு கருத்தை பதிவு வைக்கிறேன். இல்ல இப்போ தீய சக்திகள் இருங்களேன். இப்ப இந்த நிகழ்வுக்கு வருவோம். இப்போ அதீதமான காவல்துறை அங்க குவிக்கப்படுகிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட அந்த அளவுக்கு காவலர்களின் எண்ணிக்கை இல்லை. அது ஞாயிற்றுக்கிழமை இரவுகள்ல தான் மெல்ல அதிகரிக்கப்படுகிறது. இப்ப தீய சக்திகள் நினைச்சிருந்தா எந்த காவலர்களும் இல்ல, எப்போது வேண்டுமானாலும் நீங்க சொன்ன இந்த சம்பவங்கள் எல்லாம் அரங்கேற்றி இருக்கலாம். ரொம்ப எளிதாக காவலர்களினுடைய கண்காணிப்பு இல்லாமல், பாதுகாப்பு இல்லாம நடத்தி இருக்கலாம். அதுதான் பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தேச விரோத சக்திகள் புகுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. தமிழ் அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, RSS மற்றும் பிஜேபி இயக்கத்தை சேர்ந்த வன்முறையாளர் புகுந்துட்டாங்க. எப்படியோ ஒரு வன்முறையாளர் புகுந்துட்டாங்கிறது மாற்று கருத்துல. நம்ம முதலமைச்சருக்கு உளவுத்துறை எல்லாம் பிரச்சனை இல்ல. இல்ல ஏதோ ஒரு வன்முறையில் பிஜேபி RSS அவங்க சொல்ல மாதிரி தேச விரோதர் யாரோ ஒரு வன்முறையாளர்கள் பூந்துட்டாங்கிறது மாற்று கருத்து. அந்த வன்முறையாளர் தான் கடைசி கட்டத்தில் வேண்டும் என்று ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்ட இந்த போராட்டத்துக்கு திசை திருப்பி 26ஆம் தேதி கருப்பு நாள் அறிவிக்கணும். இதெல்லாம் வந்து கோரிக்கை வச்சது. ஜனாதிபதியினுடைய கையெழுத்தை காட்டுங்க, நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம், எங்கள் காவிரி மேலாண்மை ரீட்டாவை தடை செய்யணும், பல கோரிக்கைகள் வச்சாங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்க. இது எவ்வளவு பெரிய ஊறு விளைவிக்கக்கூடிய கோரிக்கை. எது கோரிக்கை? நீங்க கோரிக்கை வைக்க மாட்டீங்க. இருங்க சார்,
முதலமைச்சர் சும்மா இருந்தாரா சார்? இந்த எப்ப இந்த பிரச்சனை தொடர்ந்து அவர் தூங்காம மிகப்பெரிய வழியில நான் அதை மதிக்கிறேன். நாங்க மதிக்காமல இல்ல, மாணவர்களும் மதிக்கிறாங்க முதல்வரினுடைய இந்த நடவடிக்கை. அது வேற சார், அது வேற. நான் என் கேள்வி காவிரி மேலாண்மை விமர்சிக்கவே கூடாது. விமர்சிங்க சார், எது நியாயமா விமர்சிங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அரசுக்கு என்ன சம்பந்தம்? அவங்களே விமர்சிக்கணும். அப்ப யார் அரசியல் புந்திருக்கா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி, இது போராட்டம் என்றால் அரசியல் தான், விமர்சிக்க தான் செய்வாங்க. அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கம்யூனிஸ்டுகளை யாராவது விமர்சனம் பண்ணி கோஷம் எழுப்புனாங்களா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு நினைவு திரு கனகராஜ் அவர்கள்ட்ட ஸ்டாலின் வருகிற போது நடந்த சம்பவத்தை நீங்க பார்த்திருக்கலாம். இருங்க இதே ஈழ போராட்டத்தில் திமுக ஆட்சியில் இருந்தபோது இதைவிட கடுமையாக திரு கருணாநிதி அவர்களினுடைய குடும்பம் விமர்சிக்கப்பட்டது. மாணவர்கள் தான் விமர்சிச்சாங்க. யார் ஆளுங்கட்சியில் அங்க பாஜக இருக்கு, இங்க அதிமுக விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ஏன் அவங்களை விமர்சிக்கல, ஏன் இவங்களை விமர்சிக்கல? நீங்க அதாவது வேண்டுமென்றே சில அரசியல் ஊடுருவிகள் புகுந்து தேவையில்லாமல் கோஷங்கள் எழுப்பப்பட்டது, கொச்சைப்படுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை, மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கொச்சைப்படுத்தி கோஷம் எழுப்பினாங்க. இதெல்லாம் சரியா நீங்க ஏத்துக்கிறீங்களா? அங்க நான் போராட்டத்துக்கு மட்டுமே அவங்க கூடுனாங்கன்னு நினைக்க முடியுமா? கனகராஜ் அவர்கள் நான் எல்லாரையும் சொல்ல, ஒரு சில கும்பல்கள் அதுதான் இருக்கு. கலவரத்தில் ஈடுபட வேண்டும் என்று கடைசியில் என்னுடைய கேள்வியிலேயே வன்முறை சக்திகளுக்கு பலிகடா ஆக்கப்பட்டார்களா மாணவர்கள் அப்படின்ற இடத்துல அந்த கோஷம் சில நேரங்கள்ல பார்த்தா எந்த அளவிற்கு ஆபாசத்தின் எல்லை அதுவும் இருக்கு. நம்ம மறுத்துறலாம் முடியாது. அது எல்லா மாணவர்களும் சொன்னாங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் உள்ளுக்குள்ள சில வன்முறை சக்திகள் போயிடுச்சு. அது குறிப்பாக இந்த போராட்டம் கலையணுன்றதை விரும்பல. எவ்வளவு தூரம் விளக்கம் சொன்னாலும் கலையாதீங்க, இருங்க, ஏன்னா குடியரசு தினம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கடி தான் காவல்துறைக்குன்றாங்க. அதாவது ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை எழுதி வச்ச ஸ்கிரிப்டுன்னு நான் சொன்னதுனால நான் திரும்பவும் உங்கள் எதுக்கு வரேன். முதலமைச்சர் உண்மையிலேயே இவ்வளவு பேர் காணொலி காட்சிகளை பார்த்துருக்கோம். போலீஸு உள்ளே போகுது, சின்ன குழந்தைங்களை அடிச்சிருக்கு. நான் அதை சொல்கிறேன், சின்ன குழந்தைங்களை அடிக்குது, சும்மா நிற்கிற டூ வீலரை அடிக்குது. பொது சொத்துக்கு தேசம் சேதம் விளைவிப்பதா இல்லையா? நீங்கள் நிற்கிற ஒவ்வொரு வண்டியாக பார்த்து அடிக்கிறதுக்கு பேர் என்னது? வயசான தாய்மார்களை அடிக்கிறதுக்கு பேர் என்னது? நான் என்ன கேட்குறேன், ஒரு 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 அடி தடியடிக்கு பயந்து ஒரு குழந்தை என்கிட்ட ஓடி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பாதுகாக்கணும்னு நினைப்பனா இல்லையா? நான் நேற்று போயிருந்தோம், எங்கள் தலைவர் பிரகாஷ் காரத் வந்திருந்தார், எங்கள் மாநில தலைவர்கள்லாம் போயிருந்தோம். ஒரு அம்மா என்ன சொல்லுது, ஒன்றுமே செய்யலைங்க, ஒரு பொண்ணு ஓடி வந்தா, தலையெல்லாம் காயம், ரத்தம் வருது, எங்கள் வீட்டில் காஃபி பவுடர் இருந்தது, அதை எடுத்து வச்சேன், போதுமானதாக இல்லை, பக்கத்து வீட்டில் வாங்கியாந்து வச்சேன், இவளுக்கு ஏன் நீ அந்த 10 போடுறாயின்னு என்னை அடிச்சாங்க. இல்ல திரு கனகராஜ் அவர்கள்ட்ட இதையே காவல்துறை தரப்புல இருந்தும் அடிபட்டவர்கள் இருக்கிறார்கள், அவங்க தரப்புலையும் நம்ம கேட்க முடியும். என் கேள்வி என்னன்னா, அவங்க விலகுங்க, விளக்கத்திற்கு ஆள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க, விலக மறுக்கிறார்கள் சிலர். இந்த போராட்டம் அப்படியே இருக்கணும்னு விரும்புறாங்க, அதுதானே கேள்வி. எப்பவாவது போலீஸ் யோக்கியமா பேசியிருக்கான்னு நான் கேட்டேன். நீங்க பழச பேசாதீங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்டேன், உடனே ஜம்ப் பண்றதா இல்லங்க, போலீஸுடைய யோக்கியதாம்சம் என்னன்னு கேட்டேன். நான் ஏற்கனவே வாச்சாத்தி கேஸ்ல கேட்டேன், இவருக்கு எல்லாம் தெரியுமா, ஊர் உலகத்துல இருக்கலாம், வாச்சாத்தி கேஸ் மட்டும் மறந்து போயிருமா? 269 பேரும் ஓராண்டிலிருந்து 10 ஆண்டு வரை 18 பேர் என் பொண்ணை கற்பழிச்சிருந்தா எனக்கு கோவம் வரணும்ல. எவன் பொண்ணுங்கிறதுனால தானே நீங்க பேசாம இருக்கீங்க. சிதம்பரத்தில் பத்மினிங்கிற பெண்ணு முன்னால அவன் கணவனை அடிச்சு கொள்றாங்க. இப்போ நீங்க நீதிமன்றத்தில் சட்டமன்றத்தில் என்ன சொன்னீங்க? அதை எழுப்புன கே பாலகிருஷ்ணன், சிதம்பரம் போன தடவை எம்எல்ஏவா இருந்த கே பாலகிருஷ்ணனை அவர் கிரிமினல்னு ஸ்ரீபால் சொன்னார். உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, 302 போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு கொலை தண்டனை, நான் தூக்கு தண்டனை கொடுத்துருப்பேன், 3 ஆண்டிலிருந்து 10 ஆண்டு வரை சிறை தண்டனை. சின்னாம்பதி அவர் ரெஃபர் பண்ணார் அவங்க ஏரியாவுக்கு. கனகராஜ் அவர்கள் இல்ல மன்னிக்கவும், ஆனா என் கேள்வி திரும்பவும் நான் அந்த கேள்வியை தான் வைத்தேன். மீண்டும் மீண்டும் சில சக்திகள் இந்த போராட்டம் போக கூடாதுன்னு விரும்பினாங்க, அவங்க போதுகாமமான அவகாசம் கொடுத்தாங்க, கலையல, வேற வழி இல்லை. நீங்களே பேசிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இதுல இருக்க பயஸ் தான். நீங்கள் மற்றதெல்லாம் உறுதியாக சொல்கிறார். 26 பேர் பண்ணா முதலமைச்சராக போய் பார்த்தாரு, போலீஸ் எழுதி கொடுத்தது அதானே. ஆனால் நீங்கள் உங்கள் உளவுத்துறை இங்கே இருக்குல்ல, போலீஸ்காரங்க தப்பு பண்ணது உங்களுக்கு தெரியாதா? சில காவலர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும்ல. நீங்கள் எங்கள் தீக்கதிர் நிருபரோட அடிக்கிறாங்க, அந்த உள்ளே இருக்க அந்த கார்டை மட்டும் எடுத்து கொடுத்துரு,
நீ விட்டுட்டு போயிடுறன்னு அதை எடுத்து வாங்கிக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், அவுட்லுக் பத்திரிகையினுடைய பத்திரிகையாளருக்கு அது நடந்திருக்கு, உங்கள் பத்திரிகையாளருக்கு நடந்திருக்கு. இவன் யோக்கியமாக நடந்திருந்தா அதை எதுக்குங்க வாங்கி கிழிச்சு போடணும்? இல்லை வயதானவர்கள் அடிச்சிருக்காங்க. நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தருக்கு பதற வேண்டாமா? காவல் பணிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு ஆட்டோவை தீ வைக்கிறான்னா இவன்ட்டு இந்த ஊரை கொடுத்தோன்னா நாளைக்கு ஊரை கொளுத்திடுவானுங்கிற பயம் இருக்கணுமா வேண்டாம்? உமாபதி அவர்கள் ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். மன்னிக்கவும், நிறைய நேரம் உங்களை காத்திருக்க வைத்தேன் திரு உமாபதி. என்னுடைய கேள்வி குடியரசு தினம், ஏன்னா நீங்களும் இங்கு ஆட்சி கட்டில் அமர்ந்தவர்கள் தான், உங்களுக்கு நிர்வாகவியல் தெரியும். குடியரசு தினம் நெருங்குகிறது. மாணவர்களினுடைய காதுக்கு செவி கொடுக்காமல்லாம் இல்லை, முதலமைச்சர் டெல்லிக்கு போறார், எல்லாமும் நடந்து விட்டது. அவங்க மீண்டும் மீண்டும் சொல்றாங்க கலைஞ்சு போங்க, கலைந்து போங்க. சுமூகமாக கலைந்து போன இடத்துல தடியடி நாங்க நடத்தலன்னு காவல்துறை தரப்பு விளக்கம் தருகிறது. யார் ப்ரொட்டஸ்ட் பண்றாங்களோ, மீண்டும் மீண்டும் இது இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அங்குதான் அவர்களுக்கான லேசான பலப்பிரயோகம் செய்யப்பட்டது. இதுதான் அரசு தரப்பு விளக்கம். திரு உமாபதி, 24ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு தொடங்குது இந்த பிரச்சனை. பிள்ளைகள் 2 மணி நேரம் டைம் கேட்குறாங்க. அவங்க அதிகமாக அதாவது அரை நாள் கேட்டாங்க. நாங்கள் எங்களுடைய வக்கீலெல்லாம் விசாரிச்சுக்கிறோம், இது வந்திருக்கிறது சரிதானான்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னலாம் கேட்டாங்க. அரை நாள் முடியாதுன்னாங்க. 4 மணி நேரம்னாங்க. 4 மணி நேரமும் முடியாதுன்னாங்க. 2 மணி நேரம் கொடுங்க, அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிறோம். எங்களோட வந்துக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, கை குழந்தையோட இருக்கிறவங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. நாங்கள் எந்திரிச்சு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கொடுங்க, நாங்கள் போயிடுறோம்னு சொன்னாங்க. அப்போ தான் போலீஸ் உள்ளே வர சார் 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 உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிற சார் உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிறேன் சார் தான் பிள்ளை சொன்னாங்களே தவிர சமூக விரோதிகள் மாதிரி அவங்க நடந்துக்கவே இல்லை. இதையெல்லாம் நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டே இருந்தோம். நியூஸ் 7 வெளியிட்டுச்சு, மற்ற ஒவ்வொரு தொலைக்காட்சியும் நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அதாவது ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு அந்த இதுக்கு கடற்கரைக்கு வர வேண்டிய அத்தனை சாலையிலையும் போலீஸ் சீல் வச்சிருச்சு. வெளியிருந்து யாரும் ஒரு ஆள் வர முடியாது. யாரும் வர முடியாத இடத்துல எப்படி சமூக விரோதி கலந்துக்கிட்டான்? அந்த பிள்ளைகள் வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறான். இழுத்து விட்டதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் துரத்தப்பட்ட பிறகு அவங்க நேராக போய் கடலில் போய் நின்றுட்டு, மேற்கொண்டு நீங்கள் ஏதாச்சும் எங்கள் மேலே வன்முறையை பிரயோகம் பண்ணீங்கன்னா நாங்கள் கடலில் விழுந்து சாவோன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போலீஸினுடைய வன்முறை நின்று போச்சு. நான் போலீஸை நான் ஒட்டுமொத்தமாக குற்றஞ்சாட்டில், போலீஸில் நல்லவங்க இருக்காங்க, சைலேந்திர பாபு மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, துக்கையாண்டி மாதிரியான அதிகாரிகள் இருக்கிறாங்க. இங்கே இதில் இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் கூட பெரம்பலூர் எஸ்பி இருக்கிறாரு, திருச்சியில் திரு மயில்வாகனம் இருக்காரு. அவங்கெல்லாம் எவ்வளவு அழகா அவங்களெல்லாம் பிள்ளைகள் கட்டி அணைச்சு நாங்கள் போயிட்டு வர்றோம்னு கட்டி அணைச்சு அவங்களை வெளியே அனுப்பிச்சிருக்கு இல்லையா? பிள்ளைகள் யாரும் தப்பு செய்யலை. ஆனால் பிள்ளைகள் மீது இவங்க தவறான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க. இவங்க வந்து இவர் ஹிப்ஹாப் ஆதி சொல்லும்போது சொன்னார், அங்கே கோயம்புத்தூரில் இவங்க போராட்டக்காரர்கள் இருக்கிறவங்களுக்கு இஸ்லாமியர்கள் கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். கோவையினுடைய காவல்துறை அதிகாரி அமல்ராஜ் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் பட்டியல் போடுறாரு. டிஒய்ஃபை கைறாரு, எஸ்எஃப்ஐ சொல்கிறாரு, நாம் தமிழரை சொல்கிறாரு, மே 17 சொல்கிறாரு. இத்தனை இதுகளை சொல்கிறவர் ஏன் ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லலை? ஏன் இந்து முன்னணியை பற்றி சொல்லலை? ஏன் இந்து மக்கள் கட்சியை பற்றி சொல்லலை? அவங்கெல்லாம் அவங்களுடைய தளம் அது. அவங்க அங்கே இருக்கிறவங்க செய்த குற்றங்களை வந்து அவங்க வந்துகிட்டு முஸ்லீம்கள் சாப்பாடு கொடுக்கறவங்கள வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்றதா? நமாஸ் நடத்துறாங்க சொல்றாங்க. இதெல்லாம் தேச விரோதம். நம்ம தொடர்ந்து எது தேச விரோதம்? திரு கருணாநிதி அவர்கள் இந்தியாவில் எது தேச விரோதம்? மயில்வாகனன் அவர்கள் காவல்துறை அதிகாரிகிட்ட செல்ஃபி எடுத்துட்டுலாம் போறாங்க. யாரும் காவல்துறையின் மீது வந்து வன்மம்லாம் பாராட்டணும்லாம் நினைக்கல. அவர்கள் தயாராகத்தான் இருந்தார்கள். ஒரு சுமூகமான இணக்கமான சூழலை நீங்க அமைத்து கொடுக்கல. அதுதான் பிரச்சனையே. இப்ப அவர் ரொம்ப நுட்பமாக உங்களுடைய காவல்துறையில நீங்க இவர்களையெல்லாம் பட்டியலிடுகிறீர்கள். திரு உமாபதி கேட்கிறார், ஏன் ஆர்எஸ்எஸ் அங்க அவங்க வலுவாக இருக்கக்கூடிய அவர்களை பற்றி ஏன் சொல்லல? ஏன்னா முதலமைச்சர் சொல்கிற திரு ஆதி அவர்கள் குறிப்பிடுவதில் கூட இந்த மாதிரி 2 கோஷங்கள் இருந்ததுன்னார். ஏன் அதை காவல்துறையில சொல்லல? எந்த காலத்திலையும் காவல்துறை வந்து இந்த மாதிரி கட்சி பாகுபாடெல்லாம் பண்ணல. இல்ல இப்ப அவருக்கு வந்து நேரடியா வந்துருங்க. அவர் குற்றச்சாட்டுக்கு உமாபதி அவர்கள் அப்படி இருந்தால், அப்படி குறிப்பிட்டிருந்தால் அவர் தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை இப்ப சுட்டி காட்டியது தவறு. அந்த மாதிரி காட்டியிருக்க கூடாது. நடவடிக்கை எடுக்கணும். நீங்க தோழர்னு பேசக்கூடாது. அதாவது
பேச விட சொல்லுங்க கொஞ்சமாச்சும். சரி, வாங்க, வாங்க, காவல்துறைக்கு திரு கருணாநிதி, chance வாருங்கள். கொடுங்க. அதாவது ஒவ்வொரு காவல்துறையில நிச்சயமாக அவருக்கு குறிப்பிட்டதுக்கு காரணம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நிச்சயமாக காவல்துறையிலேருந்து அவங்களை கேட்டிருப்பாங்க, நீங்கள் அந்த மாதிரி குறிப்பிட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அவர் பதில் சொல்வார். அது மாதிரி நானாக இருந்தால், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால், அந்த மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பார்ட்டியோட பெயரை மென்ஷன் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் எதற்காக குறிப்பிட்டாருன்னு தெரியவில்லை. இன்னொன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறாங்க. நான் அவர்களை கேட்குறேன், இந்த ஆளுங்கட்சியை செலக்ட் பண்ணது யாரு? நாங்களா செலக்ட் பண்ணோம்? ஓட்டு போட்டு எடுத்தது பொதுமக்கள். நீங்க எடுத்து ரொம்ப சுருக்கமாக நிறைவாக உங்கள்கிட்ட கேட்காம நான் முடிக்க கூடாதுன்றதுக்காக, ஏன்னா இப்படி இருந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம்னு திரு கருணாநிதி அவர்கள் ஆளுங்கட்சியோட வேலையாள் இல்லைங்க, இவங்க ஆளுங்கட்சியோட வேலையாள் இல்ல. ஆளுங்கட்சி நிறைவாக திரு ஜவஹர் அலி ஒரே ஒரு கேள்வி கேள்விதான். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை நடத்திருக்கு, பலவேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, நீதி விசாரணை வேண்டும்ன்றதுதான் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. நீதி விசாரணை பத்தி முதல்வர் சொல்லவே இல்லையே. இல்லை, இப்போ காவல்துறை அவங்க வந்து சைபர் கிரைம் பிரான்ச் வந்து விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு. யாரு விசாரணை செய்யறது சார்? அது சைபர் கிரைம் வந்து அது தனி டிபார்ட்மெண்ட் சார், காவல்துறையிலேயே. அது போதுமானதா? இல்ல சார், அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற என்ன சொல்ற சார், அரசாங்கமும் காவல்துறையும் மக்களுக்கு சேவை செய்யதான் சார். ஏன் சார் அவங்களை தனியா பிரிச்சு? இல்ல, நீதி விசாரணை அமைப்பதுல என்ன பிரச்சனை? எது நீதி விசாரணை? இப்ப இந்த ஒட்டுமொத்த சம்பவம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதி விசாரணை போனா காவல்துறையினுடைய பணி முழுமையா அங்கேயே போயிடும் சார். இந்த விஷயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம்லாம் ஏற்படல. சில வன்முறையாளர்கள் படுகொலை சம்பந்தமாக அதிமுக நீதி விசாரணை கோரலையா? இந்த பிள்ளைகள் மேல நடந்த தேவையான சமயத்துல இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? இது சில வன்முறைகள் ஏற்பட்டது உண்மைதான் சார். இத யார் விசாரணை இருங்க பல சம்பவங்கள் பல உயிர்பலி ஏற்பட்டிருக்கு. அதுக்கெல்லாம் நீதி விசாரணை நடந்தது அரசு பயங்கரவாதம். சரி, இதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? நீதி விசாரணை வேண்டாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா தேவையில்லை சார். உலகமே தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க சார்? இது எந்த பிரச்சனையுமே இல்ல சார். அதாவது காவல்துறை மீது விசாரணை நடந்துகிட்டு நடவடிக்கை சார். யார் சார் முதல்ல இந்த பிரச்சனை திரு ஜவஹர் அலி, ஒரே ஒரு விஷயம், இந்த பிரச்சனை எங்கு துவங்கியது? ஏன்னா சுமூகமாக 6 நாள் போச்சு. எப்போது துவங்கியது? யார் இந்த தடியடிக்கான பிரயோகத்தை கொடுத்தாங்க? முதலமைச்சர் சொன்னது மாதிரி உள்ளுக்குள் ஊடுருவிய சமூக விரோதிகள் யார்? ஏன் பத்திரிகையாளர் தாக்கப்பட்டாங்க? ஏன் காவல்துறையினரை தாக்கியது யார்? வாகனத்திற்கு தீ வைத்தது யார்ன்ற இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு நீதி விசாரணை ஏன் வேண்டாம் என்கிறீர்கள்? இது மட்டும் பதில் சொல்லுங்க. அரசுக்கு உண்மையிலே அது தேவைப்பட்டால் கண்டிப்பா நீதி விசாரணை செய்வாங்க. அது விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிடுவார். அவர் தேவைப்பட்டால் அது முதலமைச்சருடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இல்ல. ஆனா இந்த உலகமே பார்த்து வியந்த இந்த போராட்டத்தை வன்முறை கும்பலாக்கியது யாரு? இதன் மூலம் மூன்று பேருக்கும் நெஞ்சம் அவர்கள் நம்மளுடைய மீனவர்களை தாக்கியது, பொதுமக்களை தாக்கியது, பெண்களை தாக்கியது, குழந்தைகளை தாக்கியது போலீஸ். தவறு செய்துவிட்டா நீங்க வந்து அந்த காவல்துறை நம்மளை பாதுகாப்புறது யாரு? இந்த நாடு மூன்று பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு உமாபதி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பல தரப்பிலும் இருந்தும் காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அது தொடர்பான ஒரு நீண்ட நெடிய உரையாடல் தேவைப்படுகிறது. அது தொடர்பாகத்தான் கேள்வி நேரம் இந்த உரையாடலையும் நடத்தியது. மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.